டூ ஸ்ரீ ஸ்மார்ட் ஸ்டடி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா அணிகள் எந்த படம்னா டென்த்து நியூ புக்கில் நம்ம அணிகள் பார்க்க போகிறோம். டென்த்து நியூ புக்கில் கடைசியில் தான் அது அணி இருக்குது. என்ன அணி பார்க்குறோம்னா தற்குறிப்பேற்ற அணி. ஃபஸ்ட் என்னது தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து என்ன அணினா தீவக அணி. தீவக அணிக்கு அடுத்து நிரல் நிறை அணி. அதுக்கடுத்து தன்மை அணி. இந்த அணிகளை அப்புறம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க, ஃபஸ்ட் அணி பார்த்துருவோம். தற்குறிப்பேற்ற அணி. அதுக்கு முன்னாடி அணினா என்னப்பா? அணினா அழகு. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேரா பாருங்கள். மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள். அது போன்று செய்யுளுக்கு அழகு செய்வது என்னது? செய்யுளுக்கு அழகு செய்வது சுவையை உண்டாக்குவன அணிகள். அந்த மாதிரி நம்ம அணிகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அணி பார்த்தோம்னா தற்குறிப்பேற்றணி. அந்த தற்குறிப்பேற்றணி அந்த இதிலே நம்ம பாருங்கள், தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதே அது தற்குறிப்பேற்றணி. பாருங்கள், தற்குறிப்பேற்றணி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. எடுத்துக்காட்டு பாருங்க. போருளன் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இது எந்த லைனா? சிலப்பதிகாரம். என்ன சொல்றாரு பாருங்க பாடலின் பொருள். கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள். பாருங்க, கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோடிகள் என்ன சொல்றாரு? கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வர வேண்டா என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை, அதாவது அவருடைய குறிப்பு வந்து அந்த கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். இந்த மாதிரி சொல்கிறது என்னது? இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது என்ன சொல்கிறாங்கன்னா தற்குறிப்பேற்றணி. முடிஞ்சு வச்சு தற்குறிப்பேற்றணி. அவ்வளோதான். தற்குறிப்பேற்றணி என்னது? தன்னுடைய குறிப்பை வந்து என்னது இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சியின் மீது ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. அதே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. போருளன் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. ரெண்டாவது தீவக அணி. தீவக அணினா பாருங்கள், தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு. தீவம் நம்ம பேச்சுற தீவம்போம், அது தீவகம். தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு. விளக்கு எப்படி நம்ம வீட்டில் வச்சோன்னே ஒரு நக்கலை வச்சோன்னே பல இடத்துக்கு போய் வெளிச்சம் உண்டாக்குற அந்த மாதிரி பாருங்கள். ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருளுக்கு வெளிச்சம் தந்து விளக்குவது போல செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணிங்கிறாங்க. இந்த தீவக அணி பார்த்தோம்னா 3 வகைப்படும். முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என்று 3 வகை பிரிக்கிறாங்க. எடுத்துக்காட்ட பாருங்க. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழுகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளம் வீழ்ந்து. இது சேந்தனா சிவந்தன, தெவ்னா பகைமை, சிலைனா வில், மிசைனா மேலே, புல் பறவை. இது முக்கியமானது. புல் கேட்டிருக்காங்க. புல் பறவை. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. பாடலின் பொருள். அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டம் யாவும் சிவந்தன. அந்த சேந்தன சிவந்தன பொருளை குறிக்குது. அணி பொருத்தம் பாருங்க. வேந்தன் கண் சேந்தன, தெவ்வேந்தர் தோல் சேந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன, அம்பும் சேந்தன, புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேந்தன. இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன, அதாவது சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள்
ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தெரிகிறது. அதனால் தீவு அணிகிறாங்க. அந்த சேந்தன சொல்லு வந்து சிவந்தனங்கிற பொருளை குறிக்குது. அதனால என்னது தீவு அணிகிறாங்க. தீவக அணி முடிஞ்சிச்சு. நல்லா பார்த்துங்க. தீவக அணி, தீவகம் சொல்லுக்கு விளக்கு. தீவகம் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். முதல்நிலை, இடைநிலை, கடைநிலை. சேந்தன பார்த்துங்க. அடுத்த அணி போயிடும். நிரல் நிறை அணி. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். நிரல்னா வரிசை, நிறைனானது நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கூறுவது நிரல் நிறை அணி. எடுத்துக்காட்டு ஒரு குறள் பார்ப்போம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுங்கிறாங்க. அணியோட பொருத்தம் பாருங்க. அன்பும் அறனும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணிகிறாங்க. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். எடுத்துக்காட்டு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது என்ன அணினா நிரல் நிறை அணி. இதே இது பொருள்கொள்ளையும் கேட்பாங்க. நிரல் நிறை பொருள்கொள். அதுக்கடுத்து தன்மை அணி. தன்மை அணி பார்த்தோம்னா எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையை கேட்போரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி. இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். என்ன சொல்கிறாங்க பாருங்க. தன்மை நவிர்ச்சி அணி என்றும் அது சொல்கிறாங்க. கேட்பவரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணியாகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி, தன்மை அணி, தன்மை நவிர்ச்சி அணி இரண்டுமே ஒன்றுதே. இந்த அணி தன்மை அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். நல்லா பாருங்க. பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழிற்தன்மை அணி. அப்போ பாருங்க. தன்மை அணி. தன்மை என்ன? எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணியாகும். இதுக்கு இன்னும் எவ்வாறு அழைக்கணும்னா தன்மை நவிர்ச்சி அணி என்றும் அழைக்கப்படுகிறது. இது எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன பாருங்க. பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி. எடுத்துக்காட்டு பார்ப்போம். மெய்யர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையக்கோன், அதாவது பாண்டிய மன்னன் வையக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரியை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இது எதுனா சிலப்பதிகாரத்தை வழக்குரைக்காத வெண்பா. இது ஒன்று மட்டும்தான் சிலப்பதிகாரத்தை வழக்குரைக்காத வெண்பா. மற்ற அனைத்துமே அது ஆசிரியப்பா. சும்மா தெரிஞ்சுக்குங்க. பாடலின் பொருள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றம் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான் அப்படிங்கிறாங்க. அணி பொருத்தம் பாருங்க. கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக கூறிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சி அணி எனப்படுகிறது. கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சி அணி எனப்படும். தண்டி அலங்காரம் சொல்லு பாருங்க. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். அணியை பற்றி சொல்கிற நூல்னா தண்டி அலங்காரம். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும்னா தண்டி அலங்காரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10th இருக்க அணிகள் பார்த்தாச்சு. 10th நியூ புக்கில் பாருங்கள். தற்குறிப்பெற்ற என்னது? தன்னுடைய குறிப்பை அதாவது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்கிறது என்னது? தற்குறிப்பெற்ற அணி. அதுக்கடுத்து பாருங்கள் தீவக அணி. தீவகம்னா என்னது? தீவகம்னு சொல்லி ஒரு விளக்கு என்னது ஒரு வச்சு பல பொருளுக்கு
விளக்குவது போல் வர்றது தான் அது தீவக அணி. அதுக்கடுத்து நிரல் நிறை அணி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தன்மை அணி. 10th நியூ புக்கில் இருக்கிற அணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒவ்வொரு அணியாக பார்ப்போம். தேங்க்யூ.